தொடர்ச்சியாக இந்த கொலை என்பது பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயதோ 30 வயதோ 40 வயதோ பெண்களுக்கு நேரும் பொழுது அது ஒரு சாதாரண கொலையாக தான் பார்த்து கொண்டிருக்கிறது, அதாவது பொதுவான அரசு. ஆனால் இந்த பிஞ்சு குழந்தை மட்டும் அதோடைய சாவு என்பது ஒட்டுமொத்த மனித குலத்தையே அப்படியே நெஞ்சுக்குள்ள விரிச்சு இதயத்தை வெளியே போட்ட மாதிரி இருக்குங்க. என்னங்க தொடர்ச்சியாங்க திமுக ஆட்சியில் என்ன நடக்குது, அதிமுக ஆட்சியில் என்ன நடந்ததோ அதேதான் தாவிக ஆட்சியிலும் நடந்து கொண்டிருக்கிறது. பிஞ்சு குழந்தை அது என்ன பண்ணிச்சிருக்காங்க? அவங்கள அரிப்படுத்தா வெளியே போக முடியுதாடா? நீங்க காசு கொடுத்துட்டு போங்கடா. என்ன உங்களுக்கு பிஞ்சு குழந்தை உங்களுக்கு கிடைச்சதாடா? இதை 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 சரி பண்ணதான் ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நாங்க தொடர்ச்சியா கத்திட்டு இருக்க காரணம் அதுதான். இல்ல நான் நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க மாட்டேன், நான் கவர்ச்சியான தலைவன் தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னா இந்த நிலைமை தொடர்ச்சியாக நிகழும். அதுதான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்வது. இந்த தீர்வுக்கு இந்த உயிர் பலிக்கு ஒரே தீர்வு, எவன் கற்பழிச்சானோ அவனை நடுரோட்டில் நிக்க வச்சு சுட்டு வீழ்த்துவதை தவிர இந்த குற்றங்களை, இந்த கற்பழிப்பை, இந்த குழந்தைகள் உயிரை கொள்வதை தடுக்க முடியாது. சட்டங்கள் ரீதியாக என்னதான் அவன் தண்டனை பெற்றாலும் அது வழி இல்லாமல் தண்டனை பெறுவான். ஆனா வழியோட உணர்த்தி அவனை கொன்றால் மற்றவனும் நம் குழந்தைகளையும் பெண்களையும் தொட பயப்படுவான். அதுதான் அந்த செந்தமிழ் சீமான் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருப்பாரு. இவனுக்கு பாரம்பட்சம் பார்க்க வேணாம், இவனை பாவமோ இவனை ஐயோ அப்படின்னு நம்ம கதைக்கே வேணாம். அவனை கொள்வதை தவிர இதற்கு தீர்வு ஒன்றும் கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்தும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தாய் குலத்தின் தகப்பனும் உடைய குமுறலும். அதனால் இந்த ஆட்சி அண்ணன் விஜய் அவர்கள் இந்த நபரை நீங்கள் கொடுக்கும் தண்டனை பொறுத்துதான் வருங்காலத்தில் இது போன்ற செயல் நடக்காது என்பதை நாங்கள் சொல்லுவோம், மக்களும் சொல்வார்கள். இதை நீங்கள் சட்ட ரீதியாக விட்டுவிட்டீர்கள் அப்படி என்றால் சொல்வதற்கு ஒன்றுமில்லை, அவ்வளவுதான்.